நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ஜானகி கிட்ட, பைரவி கிட்ட, அதுக்கப்புறம் அஞ்சலி 3 பேர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்திய சொல்லிட்டு, இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, இந்த அஞ்சலி வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்கே வந்துட்டு, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நெனச்சுட்டு இருந்தேன்ம்மா, நீயே ஃபோன் பண்ணிட்ட. நல்ல வேலை." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ல போறாங்க. அத கேட்டு இந்த அஞ்சலி அதிர்ச்சி ஆகுறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா, அஞ்சலி இப்போ சொல்றத கேட்டு நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க. வெளிய போன கார்த்திக் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி பேசுனத கேட்டு பயங்கர ஷாக் ஆயி, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த சொத்த அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்த வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கா கார்த்திக் ஒரு பங்கம், கௌதம்க்கு ஒரு பக்கம், ஐஸ்வர்யாக்கு ஒரு பங்கம் 3 பங்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக்க போறதா வந்து பத்திரத்தில எழுதி அதில மட்டும் சைன் வாங்கிட்டா போதும் அண்ணன்கிட்ட. அதில மட்டும் சைன் போட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்து அண்ணனுக்கு போயிரும். எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சேர வேண்டிய சொத்து எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேட்ட உடனே அஞ்சலியோட முகமே மாற ஆரம்பிச்சுருச்சு. என்ன சொல்றது? ஏது சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அஞ்சலி கிட்ட கேட்டாலுமே கூட, அஞ்சலியும் இருந்துட்டு, எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாரி தான் சொல்லியாகணும். ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்லவ வேஷம் போட்டிருக்கா. நம்ம கார்த்திக் கிட்ட கௌதம் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த குடுக்கலாம். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்த குடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்கா. அதனால இங்க அவளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கார்த்திக் வெளிய போனதுக்கு அப்புறமா, இந்த அஞ்சலி விறுவிறுன்னு ஓடி போயி எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணும்போது தான், எஸ்எஸ்கே வந்துட்டு இப்டி சொல்றாரு. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நெனச்சுட்டு இருந்தேன்ம்மா. அதாவது முன்ன ஃபோன் பண்ணும்போது, பயங்கர டென்ஷனோட இந்த அஞ்சலிய திட்டிட்டு ஃபோன வச்சாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அம்மா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் அப்டின்னு சொல்லிட்டு பாச மழைய கொட்ட ஆரம்பிச்சுறாங்க. எதனால அப்டின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 30% இருக்கு இல்லையா? அதாவது கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்துல 20% நான் எஸ்எஸ்கேவுக்கு குடுப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ இன்னும் 30% சேர்த்து, அதாவது கௌதம்க்கு தே சேர வேண்டிய மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் வரணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே சொல்றான். இத கேட்டதும், "என்னப்பா சொல்றீங்க நீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க போயிட்டு, கடைசில அந்த மகேஷ நீ எதுக்காக கொல்ல சொன்ன? உன்னோட வயித்துல இப்ப குழந்தை இல்லங்கிறது, உன்னால குழந்தையே பெத்துக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, நான் எல்லா உண்மையுமே கார்த்திக் கிட்ட சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷ் மிரட்டுன மாரி, மகேஷ்னா பரவால்ல, பணத்துக்காக மிரட்டுனான். ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு சொத்த அடையணும் அப்படின்றதுக்காக மிரட்டிட்டு இருக்கான். இப்போ வேற வழியே கிடையாது. நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. கௌதம்க்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் கூட நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ என் புருஷன் இருந்துகிட்டு கௌதமுக்கும் அதாவது அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் பேர்ல எழுதுறதுக்காக எல்லா பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி, இப்போ சைன் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பி போயிருக்காரு. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அத தடுத்து நிறுத்துங்க. மொத்தமே கூட அதாவது கௌதம்க்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையுமே கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா அந்த கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் மட்டும் கிடைக்கவே கூடாது. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றா. இத கேட்டு தான் நம்ம கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.